வணக்கம். தமிழ்நாட்டுல நீதி அமைப்பு சரியாத்தான் இயங்குதா? இது வெறும் புள்ளி விவரங்களை பத்தின கேள்வி இல்ல. நிஜ மனுஷங்களோட வாழ்க்கை, குடும்பங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. சில சமயம் தலைப்புச் செய்திகளுக்கு பின்னால நாம பார்க்க தவறுற பல ஆழமான பிரச்சனைகள் இருக்கு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நம்மளோட அலசல இந்த ஒரு எண்ணிலிருந்து ஆரம்பிக்கலாம். 11. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய தோல்வியோட கதை. அந்த 11ங்கிறது அவங்க செய்யாத கொலை குற்றத்துக்காக பல வருஷமா சிறையில வாடின அப்பாவி மனிதர்களை குறிக்குது. யோசிச்சு பாருங்க, உண்மையான குற்றவாளிகள் வெளியில சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாதவங்க உள்ள இருந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய நீதி பிறழ்வு! எப்படி எப்படி ஒரு சிஸ்டம் இந்த அளவுக்கு மோசமா ஃபெயில் ஆக முடியும்? இது எப்படி நடந்தது? இது நம்ம மொத்த அமைப்பு பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு ஆதாரங்களோட ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. நம்ம கதை சிவகிரி பகுதியிலிருந்து தொடங்குது. அங்க பல வருஷங்களா அடுத்தடுத்து நடந்த கொடூரமான கொலைகள் மக்களை பயத்திலே வச்சிருந்துச்சு. ஆனா அந்த கொலைகளுக்கு பின்னால இருந்த உண்மை அதை விட அதிர்ச்சியா இருந்துச்சு. இதுல திருப்பு முனை நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷமா 2002ல இருந்து 2024 வரைக்கும் சிவகிரி பகுதியில நடந்த பல கொலைகளுக்காக போலீஸ் தனித்தனி ஆட்களை மொத்தம் 11 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வச்சிருந்தாங்க. ஆனா ஏப்ரல் 2025ல நடந்த ஒரு இரட்டை கொலை வழக்குல உண்மையான குற்றவாளிகள் 3 பேர் மாட்டினாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் அந்த பழைய கொலைகளையும் நாங்க தான் செஞ்சோன்னு ஒப்புக்கிட்டாங்க. அப்போதான் அத்தனை வருஷமா 11 பேர் அப்பாவியா சிறையில இருந்தது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த ஒரே ஒரு வாக்குமூலம் தமிழ்நாடு முழுக்க நடந்த போலீஸ் விசாரணைகளோட நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குச்சு. ஆனா கவலையான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் மாதிரி தெரியல. சிவகிரி வழக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியை கொடுத்தாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாம பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய வன்முறை நெருக்கடியோட ஒரு சின்ன அறிகுறி தானே சொல்லலாம். ஒரு பக்கம் பாருங்க, கொலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அரசாங்கம் ஒரு வெற்றியா காட்ட முயற்சி பண்ணுது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் என்ன நடக்குது தெரியுமா? பாலியல் வன்முறைகள், அதுவும் குறிப்பா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அதாவது போக்சோ வழக்குகள் ஒரே வருஷத்துல 52% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பேரழிவுன்னு தான் சொல்லணும். இந்த நம்பர்ஸ பாருங்க, சும்மா தலை சுத்துது. பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் ஒரே வருஷத்துல 109% அதிகரிச்சிருக்கு. இது ரொம்பவும் சீரியஸான குற்றங்கள்ல ஒரு மோசமான அதிகரிப்பு காட்டுது. இதுக்கு போலீஸ் தரப்புல என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, மக்கள் இப்போ தைரியமா புகார் கொடுக்க முன் வராங்க, இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. ஆனா இந்த வாதம் ஏன் முழு உண்மையை சொல்லலங்கிறத அடுத்த ஸ்லைட்ல நீங்களே பாப்பீங்க. சரி, அதிகமா புகார் வர்றது ஒரு நல்ல அறிகுறி தான். அப்போ குற்றவாளிகளுக்கு கிடைக்கிற தண்டனையும் அதிகமாகணும் இல்லையா? ஆனா இங்க புள்ளி விவரம் வேற மாதிரி இருக்கு. தண்டனை வாங்கினவங்கள விட வழக்கிலிருந்து விடுதலையானவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். அப்போ புகார் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இது பாதிக்கப்பட்டவங்கள அமைப்பு கைவிடுற மாதிரி தானே இருக்கு. அப்போ இந்த தோல்விகளுக்கு உண்மையான காரணம் என்ன? டேட்டாவை பார்க்கும்போது நீதி அமைப்போட அடித்தளத்திலேயே சில ஆழமான பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிய வருது. இந்த நம்பரை பாருங்க, கிட்டத்தட்ட 29 லட்சம் வழக்குகள். தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள்ல இத்தனை வழக்குகள் தேங்கி கிடக்குது. இவ்ளோ பெரிய பாரத்தால மொத்த சிஸ்டமும் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கு. இந்த தாமதம்ங்கிறது வெறும் கால விரயம் கிடையாது, இதுவே அநீதிக்கு ஒரு முக்கிய காரணமா மாறிடுது. ஒரு முன்னாள் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள முடியற கேஸ்ல 80% தண்டனை கிடைக்குது. ஆனா வருஷம் ஆக ஆக அந்த சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே போதாம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களும் அவங்க குடும்பமும் போராடுற நம்பிக்கையே இழந்துடுறாங்க. நம்ம நாட்டிலேயே உச்ச நீதிமன்றம் கூட தமிழ்நாட்டுல நடந்த ஒரு பெரிய வழக்குல ஏற்பட்ட தாமதத்தை பார்த்துட்டு இத திசையற்ற கப்பல்னு சொல்லியிருக்குன்னு பாத்துக்கோங்களேன். விசாரணை நடத்த கிரிக்கெட் ஸ்டேடியம் தேவைப்படும்னு கோவமா சொல்லியிருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை மனிதவள பற்றாக்குறை, குறிப்பா முறையான பயிற்சி இல்லாதது. இங்க பாருங்க, கர்நாடகாவில் 66% சிறை ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வெறும் 7% தான். இந்த வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, தலைமை பதவிகள்ல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் சரியான முதலீடு இல்லாததுதான். உயர்நிலை ஐபிஎஸ் போஸ்டிங் காலியா இருக்கு. போலீஸ் பட்ஜெட்ல பயிற்சிக்கு ஒதுக்குறது வெறும் 1.4% தான். சிறை ஊழியர் பயிற்சிக்குன்னா அது இன்னும் மோசம், வெறும் 0.6% தான். சரியான ஆட்களும் இல்ல, இருக்கிறவங்களுக்கு பயிற்சியும் இல்லைன்னா அமைப்பு எப்படி திறமையா செயல்படும்? கட்டமைப்பு பிரச்சனைகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அதிகாரம், போலீஸ், அரசியல்னு சில முக்கியமான கேள்விகளும் எழும்புது. போலீஸோட செயல்பாடுகள்ல வெளிப்படைத்தன்மை இருக்கா? இந்த நம்பரை பாருங்க, 16. இது மே 2021ல இருந்து இப்போதைய அரசாங்கத்துக்கு கீழே போலீஸ் நடத்தின என்கவுண்டர் கொலைகளோட எண்ணிக்கை. மனித உரிமை அமைப்புகள் இது சட்டவிரோத கொலைகள்னும் இது சம்பந்தமா வெளிப்படையான விசாரணைகள் நடக்கலைனும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
இது மட்டும் இல்ல, மாநில ஆளுநரே ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்கார். அதாவது துணைவேந்தர்களை மிரட்டுறதுக்காக போலீஸ அரசாங்கம் பயன்படுத்துதுன்னு சொல்லியிருக்கார். இது போலீஸ் பட பொதுமக்களோட பாதுகாப்புக்கு பதிலா அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுதாங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வரும். இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கிற ஒரு அமைப்பு எப்படி அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் எல்லாம் நல்ல ரேங்கிங் வாங்குது? இதுதான் இங்க இருக்கிற முரண்பாடு. அதிகாரப்பூர்வ தரவரிசைகளுக்கும் களத்துல இருக்கிற நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ஒரு பக்கம் நீதி வழங்குறதுல தமிழ்நாடு 3வது இடம்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா நிஜத்துல 40% வழக்குகள் 3 வருஷத்துக்கும் மேல இழுத்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி திறமையா இருக்கும்? அதே மாதிரி பொது பாதுகாப்புல நமாரோன் மாநிலம்னு சொல்றாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 52% அதிகரிச்சிருக்கு. இப்படி நாம நம்ப வைக்கப்படுற விஷயத்துக்கும் நிஜத்துக்கும் இவ்ளோ வித்தியாசம் இருக்கும்போது நீதிங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லுது. நாம வெறும் தலைப்புச் செய்திகளை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருக்கக்கூடாது. இந்த அமைப்புல இருக்கிற ஆழமான சிக்கல்களை நாம நேரடியா எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது.